ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ஷைன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 750 கிராம்ஸ் சிக்கன் பீஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வெங்காயத்தோடைய கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ இதில் 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக விடலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். பத்து நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகா பொடியோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் குக்கரில் சமைக்கிறீங்கன்னா குக்கரை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. இல்லை நீங்கள் கடாயில் சமைக்கிறீங்கன்னா அதை மூடி வச்சு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விடுங்க. இருபது நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு.
எனக்கு கிரேவியாக வேணுன்றதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.